ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். the book of Philippians chapter 3 verse 20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலேயும் செய்தியினுடைய கடைசி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து கொஞ்சம் டச் பண்ணிட்டு பிரைஸ் தி லார்ட் அந்த செய்தி முடிவடைந்தது. இந்த நாளிலேயும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒன்றை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஒன்றை குறித்து நாம் மிகுந்த ஆவலாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். Praise the Lord. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:14. Praise the Lord. வாசிங்க. எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 வசனங்கள் இன்னும் அநேக வசனங்கள் சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நம்முடைய குடியிருப்பை பரலோகத்திலே நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்போமே என்றால் அங்கே 1 வருஷம் 2 வருஷம் சில நாட்கள் சில வருடங்கள் அல்ல, கோடான கோடி வருஷங்கள் நாம் ஆண்டவரோடு கூட நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு சொல்லும்போது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமானது, இந்த வாழ்க்கையானது ஒரு குறை உள்ளது. சில காலங்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை முடிவடைகிற ஒன்று. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பட்டம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த அதிகாரத்திலே உடையவளா இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே ஒரு முடிவுள்ள ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இந்த உலகத்திலே ஒரு முடிவு நமக்கு உண்டாகும் போது, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இறுதி உண்டாகும் போது, பிரைஸ் தி லார்ட், அந்த பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை இந்த உலகத்தில் இருக்கும் போதே நமக்கு இருந்து பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் அந்த பரலோகத்தை தேவன் நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரலோகத்திற்கு நேராய் நம்மை கொண்டு செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே பிசாசானவன் என்ன செய்வானே என்றால் அவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய்
இன்னும் அவனுடைய நரகத்தை இன்னும் அதிகமாய் விரிவுபடுத்தும்படியாய் ஜனங்களை அவனுடைய பாதையிலே கொண்டு போகும்படியாய் பலவிதமான தந்திரமான சூழ்ச்சிகளை உலகத்திலே கொண்டு வரும் பொழுது தேவ பிள்ளைகள், தேவ ஜனம், ரட்சிக்கப்பட்டவர்கள் இவைகளில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் பைபிளை திருப்புங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்க, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு லாபமும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம். ஒருவேளை நல்ல ஒரு உயர்ந்த அதிகாரத்திற்குள்ளே இருக்கலாம், உயர்ந்த செல்வந்த நிலைமையில இருக்கலாம், நல்ல பெயரோடு இருக்கலாம், நல்ல புகழோடு இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் இந்த உலகத்திலே தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அப்படின்னு சொன்னா தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்குள்ளாய் வைத்திருந்தால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை என்பதை தான் இந்த இடத்திலே அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பம், அதாவது ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை குறித்து இந்த பெயரெல்லாம் சொல்லல, ஒரு மிகுந்த பணக்கார குடும்பம், அதாவது கல்வித்துறையில் மிகுந்த வளர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பணம் அதிகமாய் பெருகிறதுனால, பணம் அதிகமாக இருந்தபடியினால அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் பஞ்சம் இல்லை, எந்த ஒரு காரியத்துக்கும் பஞ்சம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் விதவிதமான கார்கள், விதவிதமான பங்களாக்கள், விதவிதமான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த வீட்டிலோட குடும்ப தலைவி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வசதி இருக்கிறதுனால அவங்க எந்த கேட்ல இருந்து எந்த கார் வரணும்னு சொல்லுவாங்களோ அந்த கேட்ல இருந்து கார் வரும். கார் வந்தால் நம்ம ஸ்டெப் 2-3 ஸ்டெப் இறங்கி தான் காரில் ஏறுவோம் பொதுவாக இருக்கிறது. ஆனால் இவங்க என்னன்னா அந்த மேலே, இவங்க வீட்டில் அந்த மேலே நிற்கும் போது கார் என்ன பண்ணுவோன்னு சொன்னால், கார்ல இருந்து ஒரு ஹைட்ராலிக் பவரில் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் ஒரு ஷீட் வந்து நிற்கும். இவங்க அதில் ஏறுவாங்க. நேரே காருக்குள்ளே போகிற அளவுக்குள்ள வசதிகள் உடையதான ஒரு கார்லாம் வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்டதான வசதி நிறைந்ததான ஒரு குடும்பம். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது திடீரென அந்த சகோதரி மரித்து போய்விட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே எல்லாரும் நினைச்சாங்க, இவ்வளவு வசதி உள்ளதான ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் எல்லாம் கட்டிதான் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கான விஷயத்தை ரெடி பண்ணுவாங்க. அதில் அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய மணிமண்டபம் என்ன பண்ணுவார், ஓனர் கட்டுவார் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போது அந்த பிரைஸில் ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா அம்மா இப்படி இறந்து போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, அவரை அடக்கம் பண்ணுறது எப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இந்த வசதி ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் இறந்த வேளையில் அவனை சமத்துவ வனத்தில் கொண்டு அடக்கம் பண்ணினாங்க. அதே போல என்னுடைய மனைவியை கொண்டு என்ன பண்ணுங்க, நீங்க சமத்துவ வனத்திலே நீங்க என்ன பண்ணுங்க, அடக்கம் பண்ணுங்க. நான் மரித்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க சமத்துவ வனத்திலே கொண்டு அடக்கம் பண்ணுங்க என்று சொன்னார்களாம். சரி என்று சொல்லி சமத்துவ வனத்தில் அடக்கம் பண்ணும்படியாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் போது, அது ஒழுங்கு செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்யும்படியாக எந்த வாகனத்தில் கொண்டு போகலாம் என்று சொல்லி பார்த்தா ஒரு ஓப்பன் ஏர் வாகனமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டில் சாணி அள்ளிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு டிராக்டர் வச்சுருப்பாங்க. சாணி அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு டிராக்டர் வச்சுருப்பாங்க. அந்த டிராக்டரை நல்ல சூப்பராக கழுகி அதில் பார்த்தீங்கன்னா நல்ல பூவெல்லாம் போட்டு நல்ல அலங்கரித்து பாருங்க, வீட்டில் ஸ்டெப்பை விட்டு இறங்காத அம்மா இப்போ எந்த வண்டியில் போகிறாங்க, சாணி அள்ளுற அந்த டிராக்டர்ல போறாங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே
ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களா இருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எதிரான காரியம், அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியம் அவளுக்கு ஒரு கேள்விக்குறியாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. நான் எதற்காக இதை உங்கள் மத்தியில் சொல்றேன்னு சொன்னா, இந்த காலை வேளையில நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற எண்ணத்தோடு ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்குமே என்று சொன்னால், இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழுவோம், இந்த உலகத்திலே சாட்சியாய் ஜீவிப்போம், இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம், பாவத்திற்கு விலகி ஓடுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுத்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. Praise the Lord. ஆகையால் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொக்கிஷத்தை எங்கே வைக்க வேண்டும் என்றால் பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டுமா? அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதுன்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழும்போது நம்மால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்காக இருக்கட்டும், கஷ்டப்படுற மக்களுக்காக இருக்கட்டும், நாம் உதவிகளை செய்கிறவர்களா இருப்போம் என்றால் அந்த உதவிகளுக்குரியதான நன்மைகள் பரலோகத்திலே கர்த்தர் சேர்த்து வைத்திருப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உண்மையா இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே சாட்சியா இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே பிரைஸ் தி லார்ட் நமக்கென்று நாம் அதிகமாய் சேர்த்து வைக்கிறதை விட இல்லாத ஜனங்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களா இருப்போமே என்றால், ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருப்போமே என்றால், அவையொழிதான் அந்த பொக்கிஷத்தினுடைய தன்மை பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை, பரலோகத்தை குறித்தான ஒரு ஆசீர்வாதமான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முக்கியமா ஒரு 2 பேர், அதாவது மரித்து பரலோகத்துக்கு போனதான ஒரு சாட்சியை, அதாவது ஒரு 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 ஸ்டோரியா சொல்லுவது வழக்கம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழும்போது சபையில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர், அவர் என்ன பண்ணாருன்னா, சபையில் வாழ்ந்துட்டு இருக்காரு, உண்மையாக இருந்திருக்கிறாரு, சபைக்கு கொடுக்க வேண்டியதான காணிக்கை கொடுப்பாரு, சபை கொடுக்க வேண்டியதான காரியங்களை செய்வார், ஆனால் வேற எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டார். ஆனால் அதே சூழ்நிலையில் சபையில் உள்ளதான ஒரு ஏழை தாய், அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஊழியம் செய்வாங்க, தன்னால் இயன்ற காரியங்களை செய்வாங்க, அநேகருக்கு உதவி செய்வாங்க, சபைக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்களுடைய வருமானத்தில், அதாவது கொஞ்சம் இருந்தாலும் சரி, எப்படியாகலும் ஒரு 4 பேருக்கு உதவி செய்யணும் என்கிற ஒரு மனப்பான்மை உடையதான ஒரு தாயாகவும் அந்த தாய் காணப்பட்டாங்க. இந்த 2 பேரும், அதாவது இந்த சகோதரரும் இறந்து போயிட்டாரு, அந்த சகோதரி பாட்டியம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, 2 பேரையும் பரலோகத்தில் என்ட்ரன்ஸுக்குள்ள போய் நிற்கிறாங்க. அங்க மேலே போய் என்ட்ரன்ஸுக்குள்ள நிற்கிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குடியிருப்பு வீடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவர் நினைக்கிறாரு, இந்த பாட்டியம்மாவை விட எனக்கு ஆண்டவர் பெரிய வீடு என்ன பண்ண போறாரு, தர போறாரு. ஏன்னா நான் ஒரு பெரிய ஆளா பூமியில் இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நிறைய சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கேட்ல வந்து இந்த பாட்டியம்மாவையும் இந்த சகோதரரையும் என்ன பண்ண கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டே இருக்கும்போது நிறைய நிறைய வீடுகள் இருக்கு, நிறைய நிறைய வீடுகளுக்குள்ள நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாத்தீங்கன்னா போகும்போது ஒரு அழகான ஒரு வீடு, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹவுஸ். அந்த வீட்டில் இப்போ அங்கே கூட்டிட்டு போனதான தூதன் சொல்றாரு, நீங்க இந்த வீட்டுக்குள்ள போங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவை அனுப்பினார். அந்த வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா இந்த பூமியில வசிக்கும் போது நல்ல ஊழியம் செஞ்சு, நல்ல அதிகமாய் உதவி செஞ்சு, நல்ல சாட்சியா வாழ்ந்து, மட்டுமல்லாமல் நல்ல செயல்பட்டுதான தாய்க்கு இந்த வீடை கொடுத்தாங்க.
இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, எனக்கு இதை விட ஒரு பெஸ்டான வீடு என்ன பண்றாரு அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டே போறாரு. கூட்டிகிட்டே போகும்போது கூட போயிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல போன ஒரு குடிசை வீடு வந்துச்சு. குடிசை வீட்டில் இந்த வீட்டில் போய் உட்காரியா அப்படின்னு சொன்ன உடனே, என்னையா நான் என்னுடைய வாழ்க்கையில அந்த பாட்டியம்மாவுக்கு, அந்த வயசான பாட்டிக்கு நீ நல்ல ஒரு வீட்டை கொடுத்துட்டு எனக்கு இந்த ஒரு குடிசை வீட்டை நீ கொடுத்துட்டியே அப்படி சொல்லும்போது, நீ பூமியில வாழும்போது பிரைஸ் தி லார்ட், இந்த குடிசை வீட்டுக்கு அளவாதான் நீ பூமியில செயல்படுத்தின, உதவி செஞ்ச, அதற்குரியதான அந்த பொக்கிஷத்தை உனக்கு இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது, இந்த வீடு தான் உனக்கு உள்ளது என்று சொல்லி சொல்லும்போது அவர் அங்கே வெட்கப்பட்டு போனவராய் இருந்தாராம். நான் எதற்காய் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கத்தக்கதாய் நாம் இந்த பூமியிலே வாழும்போது நாம் எவ்வளவு நம்மாலே உதவி செய்ய முடியுமோ நாம் உதவி செய்வோம் என்றால் பரலோகத்திலே தேவன் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் சொன்னா அல்லேலூயா. அப்ப நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பரலோகத்திலே நாம் செல்ல வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், the book of Matthew. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. Praise the Lord. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். வாசிங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ சீஷர்களுக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் யாரு பெரியவனா இருப்போம்? எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்கிறது, நான் இருக்கிற இடத்துல பெரிய ஆளா இருக்கணையா அப்படிதானே? ஒவ்வொருத்தருக்கும் உள்ளதான எண்ணம், தான் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும், தன்னை 4 பேர் புகழ்ற மாதிரி நான் இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் யார பெரிய ஆளா ஆண்டவர் வைப்பாரு அப்படி கேட்கும்போது இந்த எண்ணமே தப்பு என்று சொல்றார். அப்ப முதலாவது, பரலோக ராஜ்யத்திற்குள் ஒரு மனுஷன் செல்ல வேண்டுமே என்றால் முதலாவது பிரைஸ் தி லார்ட், அவருடைய வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல சொல்லும்போது பாருங்க, வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்றால் என்ன? வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம் முதல் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47 முதல் வாசிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. போதும், வெயிட் பண்ணுங்க. சொல்றாங்க 47ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி. அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷன் தன்னை பாவி என்று சொல்லி தன்னை உணர்ந்து அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே
உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாய் மனம் திரும்புகிறார்கள். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில தாம் பாவி என்று சொல்லி யாருக்கு உணர்வு உண்டாகுதோ, நிறைய பேருக்கு இதெல்லாம் பாவம் இல்லையே, இது ஒரு பெரிய பாவமா, இது ஒரு பெரிய தப்பா அப்படி சொல்லிட்டு நிறைய பேரு சில காரியங்களை பாவத்தை பாவம் என்று எண்ணாதபடிக்கு, அதை பாவம் என்று சிந்திக்காதபடிக்கு, இது ஒரு பாவம் இல்லை என்று சொல்லி, இதை செய்வது தப்பில்லை என்று சொல்லி ஒரு உணர்வுக்குள்ளே காணப்படுறாங்க. அது மனம் திரும்புதல் அல்ல. வசனம் சொல்லுது பாருங்க, பிரைஸ் தி லார்ட். தேசத்திலே, நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து, இது தப்பு, பொய் பேசுறது தப்பு, பாவம். பாருங்க தொடர்ந்து, அதாவது விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், கொலைகள், வெறிகள், இது எல்லாம் பாவம் என்று சொல்லி நாம் கற்றிருக்கிறதான வேளையில இது ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை ஒரு சிலருடைய இருதயத்திற்குள்ளாய் சென்று இது பாவம் இல்லைன்னு சொல்லி இந்த பாவங்களை செய்யும்படியாய் தங்களுக்குள்ளே அவர்கள் இன்னும் அதிகமாய் சிந்திக்கிறார்களே என்று சொன்னால் உண்மையாய் அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. அல்லேலூயா. அப்போ யாரு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போவாங்கன்னு சொன்னா, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்று பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்வான். அல்லேலூயா. இந்த நாட்களிலே பிரைஸ் தி லார்ட், வாலிபர்களுக்காய் நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். வாலிபர்களுக்காய் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். முக்கியமாக இந்த நாட்களிலே சத்துருவானவன் என்ன பண்றான்னா, பலவிதமான வழிகளிலே, முக்கியமா இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல இந்த ஷார்ட்ஸ் என்கிற லெவல் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ்னு சொல்லிட்டு ஷார்ட் மெசேஜ், சின்னதான மெசேஜை பொதுவாக உலக பிரகாரமான மக்கள், இன்னும் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான சில நபர்கள் தங்களுடைய வியூஸ் அதிகமாகும்படியாக தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயோ ஆர் சம்திங் என்னென்னா மட்டும் இல்லாமல் ஏதாவது யூடியூப்லேயோ தங்களுக்கு வியூஸ் அதிகமாகும்படியாக சில தவறான காரியங்களை, சில பாவமான காரியங்களை, இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய அல்லாத விஷயங்கள், உலகத்திற்கு நேரான காரியங்களை, பரிசுத்தமற்ற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து இதை ஒரு ஷார்ட் வீடியோவா எடுத்து இது அநேகர் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்களிலே மீடியா வழியாக இதை உள்புகுத்தி விடுறாங்க. இதை அநேக வாலிபர்கள், இன்னும் பெரியவங்க, இன்னும் சொல்ல போற சின்ன பிள்ளைங்க கூட பார்த்து கெட்டு போகிற சூழ்நிலைகளுக்குள்ளாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள், இந்த காரியத்திற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி டிக்டாக்னு சொல்லிட்டு ஒரு காரியம் அதிகமாக உலகத்தில், முக்கியமாக இந்தியாவில் அதிகமாய் வாலிபர்களை கெடுத்து கொண்டிருந்தது. இது இந்த டிக்டாக் என்கிற விஷயத்தில் இது தவறான பாதையில் ஜனங்கள் செல்றாங்க, தவறான பாதையில் வாலிபர்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதை பேர்ன் பண்ணிச்சு. டிக்டாக்கை என்ன பண்ணுறது, இந்தியாவில் பேர்ன் பண்ணாங்க. இந்தியாவில் டிக்டாக் யூஸ் பண்ண முடியாது பாருங்க. ஆனா அதற்கு மாற்றாக இந்த நாட்களில் ஒரு ஷார்ட் வீடியோஸ் ஆக, ரீல்ஸ் ஆக, இன்னும் ஷார்ட்டான இந்த மூமெண்ட்ஸ் ஆக கொண்டு வந்து ஜனங்களை கெடுக்கும்படியாய் பிசாசு தந்திரமான சூழ்ச்சிகளை செய்கிற இந்த காலகட்டங்களிலே மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து விலகி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதை பார்க்கிறது பாவம், இதை பார்க்கிறது பாவம் என்கிற உணர்வு அந்த ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள, அதை பார்க்கிறவங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் தொடர்ந்து மனம் திரும்பப்பட்டிருக்கிறார்கள் அர்த்தம். நிறைய பேருக்கு உணர்வு இல்லை, இதுல என்ன பாவம் இருக்கு,
இது ஒரு பெரிய பாவமா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே என்று சொல்லிட்டு இப்படிப்பட்டதான தவறான காரியங்களை பார்த்து உலக பிரகாரமான மனுஷன் உலக பிரகாரமான பணத்திற்காக பலவிதமான காரியங்களுக்காக செயல்படுத்தும் போது தேவ பிள்ளைகள் இவைகளில் எச்சரிக்கையா இருந்து இவைகளில் ஜாக்கிரதையா இருந்து தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் நம்முடைய வீடு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவளா இருப்போமே என்று சொன்னால் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் மனம் திரும்பி தங்களை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், முதலாவது மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னா தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க? தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுவாங்க. பாவின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளலைன்னா அவன் என்ன ஆகல? மனம் திரும்பலன்னு அர்த்தம். இதுல என்ன ஒரு பெரிய பாவமா, இது ஒரு பெரிய தப்பா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன ஆகல? மனம் திரும்பல. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. பாருங்க, அப்போ தேவ சமூகத்தில் இதற்காக நாம் அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்கணும். நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக இதற்காக ஜெபிப்போம். இரண்டாவதாக, மனம் திரும்பின ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவளா இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கனி கொடுப்பாங்க. கனி என்னது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளை ஆவியின் கனி தனக்குள்ளிருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆவியின் கனி தனக்குள்ளிருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போதாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இந்த நல்ல குணாதிசயங்கள் அவர்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, நல்ல குணாதிசயம் வெளிப்படாம உலக பிரகாரமான குணாதிசயம் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா பாருங்க, அவங்க உலக பிரகாரமான சூழ்நிலையில வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்க உண்மையாய் மனம் திரும்பல. நிறைய வாலிபருடைய வாயில இந்த நாட்களில் சினிமா பாட்டு அதிகமா வந்துருது. நிறைய வாலிபருடைய வாழ்க்கையில வாயில இந்த நாட்களில் கெட்ட வார்த்தை வந்துருது. பெற்றோரை மதிக்கிறது இல்ல, பெற்றோரை கனப்படுத்துறது இல்ல. பாருங்க, இது வார்த்தை என்னன்னு சொன்னா மனம் திரும்பல. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3:8. சீக்கிரம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க, பிரச்சனை இல்லை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பி இருப்போம்னு சொன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கிறவளா இருக்கணும். மனம் திரும்பி இருக்கிறோம் சொல்றோம், ஆனா உலக பிரகாரமாய் வாழ்றோம். மனம் திரும்பி இருக்கிறோம் சொல்றோம், அசுத்தமாய் வாழ்றோம். மனம் திரும்பி இருக்கிறோம் சொல்றோம், பாவத்திலே வாழ்றோம். மனம் திரும்பி இருக்கிறோம் சொல்றோம், உலக பிரகாரமாய் வாழ்றோம்னு சொன்னா உண்மையாய் நாம் மனம் திரும்பல. வசனம் சொல்லுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, அவர் அதை வேலி அடைத்து, 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அல்லேலூயா. பாருங்க என்ன செய்திருக்கார் பாருங்க. அவர் அதை வேலி அடைத்து, திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணாரு? வேலி அடைத்து. வேலி அடைத்தது நோக்கம் என்ன? எப்படியாகிலும் நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும். எந்த ஒரு பாருங்க, எந்த ஒரு எதிரியானவனும் உள்ள வந்து அதை பறிக்க கூடாது.
எந்த ஒரு எதிரான ஆளும் வந்து உள்ள வந்து எந்த ஒரு நாசம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல வேலி அடைக்கப்படுகிறது. வேலி அடைத்து கற்களை பொறுக்கின்னு சொன்னா அதுல டிஸ்டர்ப் பண்றதான எல்லா கற்களையும் மாற்றினாரு. பாருங்க, அந்த திராட்சை செடிக்கு, அந்த திராட்சை பழத்தை கொடுக்கிறதான அந்த செடிக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது என்பதற்காக அந்த நிலம் அதாவது பண்படுத்தப்படுகிறது. எவ்வளவு செலவு செஞ்சு கற்களை பொறுக்கி தொடர்ந்து வாசிக்கும் போது நற்குல திராட்சை செடிகளை நட்டு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அப்பா எங்களுக்கு நாங்க அடிக்கடி சில விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். எங்க சில தோட்டத்தில் பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை வைப்போம். தென்னை மரத்தை எங்க தோட்டத்தில் வைக்கும்போது எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வேற தென்னை மரங்கள்ல உள்ளதான நல்ல காய் எடுப்பார். நல்ல காய்னா சில மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காயாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மரம் நடுகிறான்னு சொன்னால் ஒரு 30-40 காய் எடுத்து என்ன பண்ணுவாருன்னா கரெக்டாக ஒரு இடத்துல அதை மண்ணில் புதைச்சி வச்சுட்டு அது கொஞ்சம் வளர்ந்து வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா வெயிட் பண்ணுவார். பாருங்க, மற்ற சாதாரணமான தென்னை காய் என்ன பண்ண மாட்டார், எடுக்க மாட்டார். எந்த காய் ஒரு குவாலிட்டியான காயாக இருக்கோ அந்த குவாலிட்டியான காயை எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சுட்டு அது வளர்ந்து வந்த பிறகு அதை தூக்கி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா நட வைப்பார். நோக்கம் என்னன்னா அந்த தென்னை மரம் அந்த தென்னை வளர்ந்து வரும்போது இதே போல குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு என்ன மரமாய் வந்து நல்ல கனிகளை கொடுக்கும் என்பதான் நோக்கம். அதே போல இந்த இவர் என்ன பண்றாரு, நற்குல திராட்சை செடிகளை நட்டு பாத்தீங்கன்னா அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தால் அதுவோ என்ன பண்ணுச்சான், கசப்பான பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க. பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்த்தி நல்ல முறையில் படிக்க வச்சு பிள்ளைங்க நல்ல முறையில் சாட்சியா வளர்ந்து எப்படியாகிலும் பிள்ளைங்க நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க ஒரு கசப்பான பேரை பெற்றோருக்கு வாங்கி கொடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பெற்றோருடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும் பாருங்க. அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. தேவன் நம்மிடத்தில் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே கசப்பான பழங்களை கொடுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல பழங்களையே எப்போதும் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. அப்போ மனம் திரும்பின ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கசப்பான கனிகள் அல்ல, நன்மையான கனிகளையே உண்டாக வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் கவனமா இதை பார்க்க வேண்டும். அப்போ பரலோக ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் போகணும்னு சொன்னா முதலாவது மனம் திரும்பின அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகணும். நிறைய பேர் மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனா தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குணாதிசயம் மாறாது. மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனா என்ன ஆகாது, குணாதிசயம் மாறாது. வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8:18 வாசிங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரளப்படுகிறதை வாசிங்க. சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று, லஞ்சம் கொடுத்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாக போக கடவுள். வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. பாருங்க, இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அவரும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து தொடர்ந்து சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாதான் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆனா பேதுரு வந்து எல்லாருடைய தலையிலே கைவை ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கிறத கண்ட உடனே தனக்கும் பாருங்க தன்னுடைய பழைய பிசினஸ் அவருக்கு மறக்கல.
மாயவித்தை செஞ்ச பிசினஸ் என்ன பண்ணல, மறக்கல. தானும் கொண்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து எனக்கும் இந்த ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திச்சு, நானும் யார் மேல கை வைக்கிறேனோ அவனுக்கு என்ன பண்ணணும், அபிஷேகம் கிடைக்கணும்னு சொல்லி பணத்தை கொண்டு கொடுக்கும் போது பாருங்க அவருடைய வாழ்க்கையில சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, தேவனுடைய வரத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. உண்மையாய் மனம் திரும்பின ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவங்க தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி உண்மையாய் தங்களுடைய வாழ்க்கையில கிருபைகளை வரங்களை பெற்று கர்த்தருக்காய் பயன்படும்படியாய் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களையே தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா முதலாவது மனம் திரும்புதலில் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வெளியில பார்க்கும்போது மனம் திரும்பினது போல இருப்போம், ஆனா நம்முடைய இருதயத்திட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நான் உண்மையா மனம் திரும்பி இருக்கிறேனா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். காலையில் எழும்பும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளிலே என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. சாயங்காலம் தூங்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்று ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கா, இல்ல இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சனான்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்து, ஒருவேளை பார்வையினாலோ பேச்சினாலோ சிந்தனையினாலோ ஏதாவது தவறுகள் இருக்குமே என்றால் நம்மை ஒன்று சுத்திகரித்து நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமே என்றால் பரிசுத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியானா பரிசுத்தம் உள்ள ஜீவியம் செய்கிறவங்க உண்மையாய் மனம் திரும்பி இருப்பாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 16:16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ அப்படின்னா மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைன்னு சொன்னா நரகத்திற்குள்ளாக போவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா பரலோகத்துக்குள்ள போவான். விசுவாசியாதவனோ இல்ல அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், இன்னும் 1 வருஷம் போகட்டும், இன்னும் 4 வருஷம் போகட்டும், இல்ல ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கா, இங்கிற கேள்வி எல்லாம் இருப்பாங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் மூழ்கி ஞான ஸ்நானத்திற்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஞான ஸ்நானம் என்று சொல்லி வரும்போது அதாவது ஞானம் வந்த பின்பு எடுக்கிற ஸ்நானம். அதை குறித்து நான் சபையில் அடிக்கடி சொல்றது உண்டு. இயேசு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படும் போது இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. 40வது நாள் அதாவது சிமியோன் எருசலேமிலே இயேசுவை வாங்கி ஆசீர்வதித்தாரே தவிர 40வது நாளிலே இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை. தொடர்ந்து 12வது வயதிலே அவர் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே போகும்போது அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்படவில்லை. எப்போது ஞான ஸ்நானம் எடுத்தார் என்று சொன்னால் 30வது வயதிலே யோவான் ஸ்நானனாலே அவர் ஞான ஸ்நானம் எடுத்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு தன்னுடைய வாழ்க்கையில 30வது வயதில் ஞான ஸ்நானம் எடுத்தார். தேவ பிள்ளைகள் எப்போது நமக்கு ஞானம் பிறக்கிறதோ ஞானம் உண்டாகிறதோ நாம் ஞான ஸ்நான சத்தியத்திற்குள்ளே நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்க, ஏன்னா இது தேவனுடைய நீதியா இருக்கிறது. ஞான ஸ்நான சத்தியம் என்பது தேவனுடைய நீதியா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோமே என்று சொன்னால் நாம் தொடர்ந்து ஞான ஸ்நான சத்தியத்தின் மூலமாய் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசிங்க.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமோ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுடைய புரிஞ்சுக்கணும், ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் எழும்பி நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை மறந்து போயிடக்கூடாது. ஞான ஸ்நானம் எடுக்கும் போது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் நாம் செய்த பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், இந்த உலகத்திலே செய்த எல்லாவற்றையும் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நாம் கிறிஸ்துவுடனே கூட அதை அடக்கம் பண்ணிட்டு ஒரு புதிய மனுஷனாய், ஒரு சாட்சி உள்ள மனுஷனாய், ஒரு பிரயோஜனம் உள்ள மனுஷனாய், ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷனாய், இனி பாவம் செய்யாத ஒரு மனுஷனாய், தேவனுக்குள்ளே ஒரு தேவ பிள்ளையாய் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் நிறைய பேருக்கு ஞான ஸ்நானம் என்பது ஒரு சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. ஞான ஸ்நானம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் ஆயிடுச்சு. இல்ல, ஞான ஸ்நானம் என்பது பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாம் அவரோடு கூட எழும்புகிறதான சாயலம் எழும்புறோம். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா பாவத்தையும் இந்த உலகத்தில் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக செய்த பாவங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு 3 காரியத்தை கேட்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா கேட்டா, எஸ் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம எஸ்ன்னு சொல்லி இனி இந்த உலகத்தில் வாழும்போது பரிசுத்தமாய் வாழ்வேன் என்றும், பிரைஸ் தி லார்ட், தேவ சபைக்கும் தேவனுக்கும் மட்டுமில்லாமல் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கும் உண்மையாய் வாழ்ந்து பரிசுத்தமா ஜீவிப்பேன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா கேட்டா, ஆமான்னு சொல்ல போறதா உங்களை முக்கிய விடுவோம். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் முக்க மாட்டோம். இல்லை பாஸ்டர் என்னால் முடியாது பாஸ்டர், இப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னா முக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா, தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்கிற சொல்லுகிற உடன்படிக்கையில் எஸ் நாங்கள் உண்மையா இருப்போம்னு சொன்ன பிறகுதான் இந்த வார்த்தைக்குள்ள வருவோம். ஆகையால் தேவ பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுத்துதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவளாய் இருக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்திற்கு மரித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நான் சபையில் சொல்லியிருப்பேன், ஞான ஸ்நானம் செஞ்ச பிறகு, எடுத்த பிறகு பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, சரி பாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறாரு, பாஸ்டர் எனக்கு ஞான ஸ்நானம் தாங்க, ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு தீர்மானம் எடுத்துட்டு பாஸ்டர்கிட்ட போய் ஞானஸ்நானம் கேட்டார். பாஸ்டர் சரின்னு சொல்லி ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கறது ஏற்பாடு செஞ்சார். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஞானஸ்நானம் பாண்டாராம். உடனே இவர் சரி தேங்க்யூ பாஸ்டர்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கும் போது சனிக்கிழமை ராத்திரி ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா இவர் அடிச்சு போட்டான். யார ஞானஸ்நானம் எடுக்க போற அந்த பையனை அடிச்சு போட்டான். இவனுக்கு கோபம். இவன் எப்போதுமே ஒருத்தர் பழிக்கு பழி வாங்குறதான விஷயத்துல இவ்வளவு ஆளு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருப்பார். இவனை அடிக்காம விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல, ராத்திரி முழுக்க அவனை தேடி பார்த்தான். ஆள் என்ன பண்ணல, கிடைக்கல. கிடைக்காத சூழ்நிலையில நாளைக்கு ஞானஸ்நானம், அடுத்த நாள் ஞானஸ்நானம் எடுக்கணும். போய் என்ன பண்றாரு, எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறது, இவனை அடிக்கலையே, இவனுக்கு திரும்ப ஒன்று கொடுக்கலையே அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே போனார். ஞானஸ்நானத்துக்கு டைம் வந்துச்சு. பாஸ்டர் ஞானஸ்நானத்துக்கு கூப்பிட்டாரு. இவர் தண்ணியில் இறங்கி போயாச்சு. தண்ணியில் இறங்கி போன பிறகு என்ன பண்ணாருன்னா, ஞானஸ்நானம் கொடுக்குற நேரத்தில் ஒரு கையை மாத்திரம் இப்படி தூக்கி வச்சிருந்தாராம். கையை தூக்கி வச்சுட்டு இருக்காரு. பாஸ்டர் நல்ல, ஏன்னா மூழ்கும் போதும் ஃபுல்லா என்ன பண்ணணும், தண்ணிக்குள்ள மூழ்கணும் இல்லை. இவர் ஒரு கையை மாத்திரம், பாஸ்டரும் கையெல்லாம் மடக்கி பார்த்தாரு, அவன் விடுற மாதிரி இல்லை. முங்கி எழும்புனா கை மாத்திரம் மேலே இருக்கு. சரி ஏதோ ஒரு ஆவில நிரம்பி ஜோமன்றாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர் விட்டுட்டார். விட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாயங்காலம் போல பாஸ்டரை பார்க்கும்படியா போறாரு. தேங்க்ஸ் பாஸ்டர்,
ஞானஸ்தானம் கொடுத்துறீங்க. அப்போ கேட்குறேன், ஏப்பா மூழ்கும் போது ஃபுல் பாடி மூழ்கணுமே, ஏப்பா நீ கையை மாத்திரம் மேலே தூக்கி வச்சிருந்த அப்படி கேட்கும்போது, பாஸ்டர் நேற்றுக்கு ராத்திரி ஒருத்தன் என்ன பண்ணான், என்னை அடிச்சு போட்டான். அடிச்சு போட்டவனை திரும்ப நான் என்ன பண்ணணும், 2 கொடுக்காம எனக்கு தூக்கமே வராது. ராத்திரி முழுக்க தேடி பார்த்து ஆள் என்ன பண்ணல, காணல. அதனால எப்படி 1-2 நாள் அவன் மாட்டிடுவான். மாட்டின பிறகு இந்த கையை வச்சு 4 சாத்தின பிறகு திரும்ப நான் வர்றேன், இந்த கையை முக்கி விடுங்க பாஸ்டர். நான் அப்போ அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பாவம் செய்யக்கூடாதுங்கிறதான எண்ணம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட எண்ணத்தோட அல்ல ஞானஸ்நானம் எடுப்பது. அல்லேலூயா. அழகா இயேசு சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில அந்த உணர்வோடு தான் வாழணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இருக்கு, நேரம் சுருக்கமா இருக்கிறபடி நான் அடுத்த பகுதிக்குள்ள வரேன். முதல்ல ஒருத்தர் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா மனம் திரும்பணும். 2வது ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள கீழ்ப்படியணும். 3வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு தேவ மனுஷன் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஒருமனப்பட்டு இருந்த இடத்திலே அந்த வீடு முழுவதும் அந்த அந்த முழக்கத்தினாலே தொடர்ந்து நிரப்பிற்று. வாசிங்க. அல்லாமலோ அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் அங்க இருந்ததான 120 பேர் மேலும் வந்து அமர்ந்தது. வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது ஒரு அந்நிய பாஷை என்கிறதான ஒரு பாஷை, அந்நிய பாஷை ஒரு வரம். இந்த வரத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிப்போம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் கர்த்தரோடு ஆவியிலே அவன் ரகசியத்தை பேசுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் அந்நிய பாஷைகளை பேசுவான். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல 120 பேர் கூடியிருந்த இடத்துல ஒருமனப்பட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின நேரத்தில் பலத்த சத்தமாய் ஒரு முழக்கமாய் பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம் உண்டாகி அந்த இடம் முழுவதும் நிரப்பின வேளையில பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கினார். இறங்கும் போது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பாஷையை பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிக்கும் போது சத்தம் பலமா இருக்கு, பயங்கரமான சத்தத்தை கூடி அந்த பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன எட்டி பார்க்க வந்தாங்க. எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், இவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அநேக யூதர்கள் வந்து குடியிருந்தான அந்த சூழ்நிலையில அவர்கள் பேசுகிற பாஷை. இப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் சும்மா சொல்றேன், ஹிந்தி தெரியாது. ஹிந்தி பாத்தீங்கன்னா எனக்கு 1-2 வார்த்தை தான் தெரியும்.
நான் அந்நிய பாஷை பேசும்போது ஹிந்தியில் அந்நிய பாஷை பேசுறேன். இப்போ பீட்டர் பிரதருக்கு ஹிந்தி தெரியும், அவர் ஹிந்திக்காரரு. அவர் என்ன பண்றாரு, பாஸ்டர் ஹிந்தியே தெரியாது, இவர் ஜெபம் பண்ணும்போது என்ன பேசுறாரு, இவர் ஹிந்தி பேசுறாரு. பாருங்க, தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கும் போது எல்லா பாஷைகளும் தேவனுக்குள் இருக்கிறது. இவர் அந்நிய பாஷைகளை பேசும்போது அந்த ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், எங்களுக்கு தெரியாத பாஷையை இவங்க பேசுகிறது எப்படி என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறாங்கன்னு சொன்னா, உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது மற்ற மக்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிகவும் இன்றியமையாதது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் வாஞ்சிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் தந்து நம்மை நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் காலேஜில் இந்த நாட்களில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அழைத்து கொண்டு மத்தம்பாளையத்தில் இருக்கிற ஜீசஸ் கால் சென்டரில் ஒரு 3 நாள் கேம்புக்கு கூட்டிட்டு போக ஆண்டவர் அடி எனக்கு உதவி செய்தார். டீச்சர்ஸ் ஒரு சிலர் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால நோக்கம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத வாலிபர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் கூட்டிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா 7 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 3வது நாள் கூட்டம் முடியும் போது 7 பேர்ல 6 பேருக்கு கர்த்தருடைய கிருபையினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். ஒருத்தருக்கு மாத்திரம் கன்ஃபார்மா தெரியல, நான் அவர்கிட்ட தனியா பேசினேன். அதுல ஒரு சாட்சி சொல்லும் போது ஒரு வாலிபர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஜாக்கி பாஸ்டர் இப்படி என்ன பண்ணுவாரு, 3 நாள் கூட்டணும் கூட்டிட்டு போயிடுவாரு, அங்க கொண்டு போய் ஜெபம் என்ன பண்ணுவாரு, வைப்பாரு. அதனால ஏதாவது பொய் சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு பையன் சிந்திச்சு அவர் சாட்சியை சொல்றாரு, இப்படி பாஸ்டர் ஏதாவது பொய் சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு உள்ள இல்லைன்னா பொய் சொல்ல பிசாசு தூண்டிட்டே இருப்பான். இப்போ ஆனா என் கையில தப்பிக்கவே முடியல. என்ன பண்ணாப்புலன்னா நேர அங்க வந்துட்டாப்புல. வந்த சூழ்நிலையில ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபம் பரிசுத்த ஆவியின் வல்லமையா இடைப்பட்டு கொண்டிருந்தார். அவரும் தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தர் நல்லவர். அந்த நபரையும் அந்த வாலிபனையும் கர்த்தர் கிருபையாய் பரிசுத்த ஆவியிலே நிறைய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப அவன் சொல்லும்போது சொன்ன ஒரு காரியம், நான் போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன், ஆனா நான் போயிருந்தேன்னு சொன்னா இந்த பாக்கியத்தை நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், பெற்றிருக்க மாட்டேன். அப்போ தேவ பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு தவறான எண்ணம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தவறான சிந்தை நமக்குள்ள இருக்குமே என்றால் அதை மாற்றி வைத்துவிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஆவலாய் நாம் கேட்கிறவளாய் இருப்போமே என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை வழி நடத்த அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இதை மறந்து போயிடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்கணும். இது காசு கொடுத்தோ இல்லைன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது அல்ல, நாம் உண்மையாய் தேவ சமூகத்திலே கேட்கும் போது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி நம்முடைய குறை குற்றங்களை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி உண்மையாய் ஜெபிப்போமே என்றால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை நிச்சயமாய் கிருபையாய் நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:44 வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே நாம் வாஞ்சையாய் தேவ சமூகத்தில் இருப்போம்னு சொன்னா
பேதுரு பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வல்லமையாய் இறங்கினார். அல்லேலூயா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்மை அபிஷேகிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்போது நமக்குள்ளே வருவார் என்று சொல்ல முடியாது. அப்ப நம்ம வாஞ்சியா இருக்கும்போது, நம்ம வீட்டில் தனியா ஜெபம் பண்ணும் போது கூட அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? வருவாரு. இல்ல நம்ம சபையில சேர்ந்து ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வருவாரு. இல்ல குடும்பத்துல ஃபேமிலி பிரேயர் பண்ணும்போது வருவாரு. பிரைஸ் தி லார்ட். எந்த நிலைமையில நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கிறோமோ அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அதற்கு வாஞ்சை உள்ளவளா இருக்கணும். பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமே என்றால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று. அல்லேலூயா. ஏன்னா வாசிங்க 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்ணை அடைச்சி திறக்கிறதுக்கு முன்னாடி, அதான் ஒரு இமை பொழுது. ஆண்டவராக இயேசு வரும்போது ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படணும்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு மிகவும் இன்றியமையாதது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம எத்தனைதான் நம்ம சாடினாலும் போக முடியாது. அப்போ இப்போ இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சிலர் பார்த்தீங்கன்னா கை தட்டி பாட்டு பாடுவாங்க. சில இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சில நேரத்தில் என்ன உடம்பை ஷேக் பண்ணிக்கிடுவாங்க. சில நேரத்தில் சிலவங்க துள்ளுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு காலம் ஏளனமாய் பார்க்கப்படும்படியாய் அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து தங்களை ஆண்டவராக இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார். என்ன பண்ணுவாரு? செம்மையான பாதையில பிரைஸ் தி லார்ட் ஆவியின் ஏவுதலை நமக்கு தருவார். வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிங்க. சீக்கிரம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே, வெயிட் பண்ணுங்க, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசுவாகிய பிள்ளையை கொண்டு தேவாலயத்துக்கு வர்றாங்க. இப்ப இந்த சிமியோனுக்கும் ஆவியின் ஏவுதலினாலே எங்க வராரு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ளவங்க ஆவியின் ஏவுதலுக்குள்ளாகவே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ளவர்களுக்கு ஆவியின் ஏவுதலை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு தெரியும், நான் யூஎஸ் போயிருந்தேன், அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா போகும்போது நேபாளில் இருந்து ஒரு பாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அவரும் நான் அமெரிக்கா போகிறதான அமெரிக்கா போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுக்கணும். அந்த ஃப்ளைட்டில் தான் என்ன பண்ண அவர் வராரு. ஆனால் அந்த பாஸ்டர் எனக்கு பார்த்தது கிடையாது. ஆனால் எங்கள் குரூப்பில் என்னென்னா வந்துச்சு, இப்படி நேபாளில் ஒரு பாஸ்டர் வராரு அப்படின்ட்டு. அப்படி தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, சிகாகோ இறங்கின பிறகு சிகாகோவிலேருந்து இந்தியானா போலீஸ் போனோம். அந்த இந்தியானா போலீஸுக்கு போகிறதான அந்த ஃப்ளைட்டில் அவர் என்ன பண்ண அவரும் வராரு. நாங்கள் 2 பேரும் ஃப்ளைட்டுக்குள்ளே பார்க்க முடியலை. ஃப்ளைட்லேருந்து இறங்கின பிறகு எனக்கு ஒரு வாஞ்சியாக இருந்துச்சு, அவர் யாருன்னு சொல்லி பார்க்கணும். அவர் யாருன்னு பார்க்கணும்னு சொல்லி நான் வாஞ்சியாக இருக்கிறேன். ஃப்ளைட்லேருந்து இறங்கி தொடர்ந்து நாங்கள் நடந்து போய்
எங்களுடைய கூட்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுக்கும்படியாக என்ன பண்ணணும், இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் என்ன பார்க்குறாரு, நானும் என்ன பண்ணுறேன்னு அவரை பார்க்க, எனக்கும் அவரை முன்னே பார்த்து என்னையும் அவர் முன்னே பார்த்து கிடையாது, நானும் அவரை முன்னாடி பார்த்து, நிறைய பேர் நிற்கிறாங்க, திங்ஸ் எடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நேரே போய் அவர்கிட்ட போய், பாஸ்டர் நீங்கள் தானா நேபாளம் வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே, எஸ் பாஸ்டர் நானும் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும்போது, இதான் ஒரு ஆவியின் ஏவுதலோடு தேவனுடைய பிள்ளைகளை தேவனை கனெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியின் ஏவுதல் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது எது நல்லது எது கெட்டது, எங்க போகணும் எங்க போகக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எது தேவனுக்கு பிரியமானது எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்பதை பரிசுத்த ஆவியர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியின் ஏவுதலை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் என்றால் நிச்சயமாய் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனால சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியை நீங்கள் அவித்து போடாதிருங்கள். ஆவியின் ஏவுதல் வரும்போது அதை நீங்க மட்டுப்படுத்தாதுங்க, அதை நீங்க ஒரு காலம் என்ன பண்ணாதுங்க, மட்டுப்படுத்தி விடாதுங்க. அதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழணும்னு சொன்னா அந்த ஆவியின் ஏவுதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது பல்லடத்துல இருந்து நம்முடைய சபைக்கு வந்ததான ஒரு ஃபேமிலி, இப்போ அவங்க இங்கிருந்து சென்னை ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய சூழ்நிலை காணப்பட்டது. அதாவது வீட்டில் கணவனார் இல்லை, ஒரு 2 மகன்கள். அதில் ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு என்னன்னா கொஞ்சம் என்ன மென்டலி அஃபெக்டடான ஒரு பையன். வீட்டில் வேற வசதி இல்லை. வேறொரு பையன் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போவார், எந்த வேலையும் கிடைக்காது. வீட்டில் ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலைக்குள்ள அந்த குடும்பம் காணப்பட்டிருந்தாங்க. திடீரென ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தாரு, அந்த குடும்பத்துக்கு போய் ஏதாவது உதவி செய்யணும் அப்படி சொல்லி ஒரு ஏவுதலை கொடுத்தார். உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அப்போ அரிசி பார்த்தீங்கன்னா 25 கிலோ ஒரு மூட்டை அரிசி அங்கே இருந்துச்சு. உடனடியாக நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு நேரடியாக என்ன பண்ண, அந்த மூட்டை அரிசியை தூக்கிட்டு என்ன பண்ணேன்னா காரில் வச்சுட்டு நேர அந்த வீட்டுக்கு போகும்படியாக, சுமார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பாருங்க. அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கே வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறோம். அந்த அம்மா வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க. அந்த மென்டலி அஃபெக்டான பையன் ஒரு பெஞ்சில் படுத்துருக்கிறான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னால் வீட்டில் சமைச்சு ஒரு 2-3 நாள் ஆன மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிதான் அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை இருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் கார் நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடி ஓடி வராங்க. ஓடோடி வந்து என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும். நாங்கள் ஐயோ பாஸ்டர் வந்துட்டீங்களா ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சந்தோஷமாக என்ன பாஸ்டர் டீ போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாம் டீ எல்லாம் வேணாம், ஒன்றும் பரவாயில்லை, எனக்கு தெரியும் என்ன டீ போடுறதுக்குள்ள என்ன இல்லை சூழ்நிலை இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள அறியாமலே அழ ஆரம்பித்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் கேஸுக்கு 850 ரூபா கொடுக்கணும், 850 ரூபா கொடுக்கறது என்ன இல்லை, எங்கள்கிட்ட காசு இல்லை, அதனால கேஸ் வாங்க முடியல, இந்த வீட்டில் அடுப்பெரிச்சு என்ன பண்ண முடியாது, சமைக்க முடியாது, இதனால எங்களுக்கு சமைக்கவே முடியலைங்கிற விஷயத்தில் நாங்கள் காணப்பட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு, கையில் ஒன்றுமே காசு இல்லை என்கிற விஷயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அரிசியும் இல்லை, வீட்டில் வசதியும் இல்லை, கேஸும் வீட்டில் பற்ற வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையில் உடனடியாக நான் காரை ஓப்பன் பண்ணி அரிசி எடுத்து அவங்க வீட்டில் கொண்டு வச்சுட்டு தொடர்ந்து கையில் கொஞ்சம் பணம் எடுத்து என்ன பண்ண அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் உடனடியாக கேஸ் வாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க அந்த காசு வாங்குறது ரொம்ப அதிகமாக அழுது என்ன பண்ண அந்த காசை வாங்குறாங்க. எதற்காக சொல்கிறேன்னா, ஆவியின் ஏவுதலோடு அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாய் கர்த்தர் அங்கே அனுப்பிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இப்படி ஒரு ஆவியின் ஏவுதலை நமக்கு தரும்போது அதை ஹெசிடேட் பண்ணாம தடுக்காம நாம் உண்மையா இருப்போமே என்றால் நிச்சயமாய் நாமும் பரலோகத்தில் அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். அல்லேலூயா. பரலோகத்திலே நாம் சேர வேண்டுமே என்றால், பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமே என்றால், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. மனம் திரும்பினவர்களாக இருக்கணும், ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியணும்,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிலே நிறைந்து ஆவியின் ஏவுதலோடு பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம். ஆகையால் இந்த சத்திய வார்த்தைகளை நாம் ஒரு காலம் விட்டுவிடாதபடிக்கு நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ முடியுமோ கர்த்தருக்கு நாம் உண்மையாய் வாழுவோம். மனுஷனை பார்க்காம கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நம்மை நாமே அர்ப்பணித்து, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது ஐயா, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நான் உண்மையாய் மனம் திரும்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் நான் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவர், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நான் நிறைவாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில அந்த விடுதலையை தாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் கேட்போமா, தேவ சமூகத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த பரம கானானை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஐயா, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் ஆண்டவரே இந்த பரலோகத்தை நான் ஆண்டவரை அடையும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறதான அந்த குடியிருப்பை நான் பெற்றுக்கொள்ளும்படி இந்த உலகத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு நீங்க உதவி செய்யப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உண்மையாய் நான் மனம் திரும்பி வாழ வேண்டும் ஆண்டவரே. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். நற்குல திராட்சை செடிகளை நட்ட பின்பு அந்த திராட்சை பழங்கள் ஒரு கசப்பான பழங்களை கொடுத்தது. ஓ ஹல்லேலூயா. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் நீர் எங்களை அழைக்கவில்லை. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் நீர் எங்களை வேறு பிரிக்கவில்லை. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் தேவன் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கசப்பான பழங்களை கொடுக்கும்படியாய் சபையிலே எங்களை வைக்கல. ஓ ஆண்டவரே, நற்குல திராட்சை செடிகளிலே உள்ளதான பிள்ளைகள் ஆண்டவரே பழங்கள் நற்குல பழங்களை போல மாற்றப்படும்படியாய் பரிசுத்தமுள்ள மக்களாய் இருக்கும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுவோமா. ஓ ஹல்லேலூயா. இரண்டாவது ஞானஸ்நானம் எடுக்காதவங்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்குள்ளே உண்டாகட்டும் ஐயா, எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கிருபையும் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் இருக்கிறதான அந்த பரம கானானை ஒவ்வொரு நாளும் தரிசித்தவர்களாய் உண்மையாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து, ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளே கீழ்ப்படிந்து, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து, தொடர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஓ பிரைஸ் தி லார்ட் ஆவியை அவித்து போடாதபடிக்கு பரிசுத்தமாய் ஓ ஸ்தோத்திரம் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை யாரும் விட்டு விடாதபடிக்கு, ஏனோ தானோ என்று எடுத்து விடாதபடிக்கு ஓ பிரைஸ் தி லார்ட் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் காத்து நடக்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. தேவன் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு நாம் கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.